வணக்கம் மாணவர்களே. 5ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அலகு 1 பார்த்துட்டு இருக்கோம். உறுப்பு மண்டலங்கள் அப்படிதானே, ஆர்கன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பார்க்க போறோம். தட் இஸ் சுவாச மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த என்ன டாபிக் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ் என்ன டாபிக் பார்த்தோம்? எஸ், டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிதானே. ஓகே, அதை நம்ம ரீகால் பண்ண போறோம். ஒரு வேர்டுவல் ஆக்டிவிட்டி இருக்கு, அதை நம்ம ரீகால் பண்ண போறோம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நம்ம யோசிக்க போறோம். என்னன்னா, இப்போ நான் பேசுறேன், நீங்களும் உட்காந்துருக்கீங்க, இன்னைக்கு காலையில இருந்து எந்திரிச்சிருக்கேன், நம்ம இருக்கோம். கரெக்டா? மூச்சு நம்ம விட்டுட்டே இருக்கோம், அது உங்களுக்கு தெரியும் அப்படிதானே. மூச்சு விட்டுட்டு இருக்கோம். எவ்வளோ, அதாவது மூச்சு உள்ள இழுக்கிறோம், வெளியில இழுக்கிறோம், உள்ள இழுக்கிறோம், ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை இழுக்கிறோம், எத்தனை முறை வெளியில விடுறீங்க? என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? கவுண்ட் பண்ணிருக்கீங்களா? சரியா? ஒரு நிமிஷத்துல நீங்க எத்தனை முறை மூச்சை விடுறீங்க, எத்தனை முறை அப்படியே அந்த காத்தை உள்ள இழுக்கிறீங்க, எத்தனை முறை வெளியில விடுறீங்க? ம் இதுக்கு கவுண்ட் பண்ண நம்ம பண்ணிருக்க மாட்டோம் அப்படிதானே. எஸ். ஓகேவா? சோ தோராயமாக நாம எல்லாரும் ஒரு நிமிடத்துல, அதாவது 1 மினிட்ஸ்ல 16 முதல் 18 வரைக்கும் 18 முறை சுவாசிக்கிறோம். காத்த உள்ள இழுக்கிறோம்ல, மூச்சு விடுறோம்ல, இந்த மூச்சை சுவாசிக்கிறோம்ல காத்த, அத ஒரு நிமிடத்துல தோராயமாக 16ல இருந்து 18 முறை சுவாசிக்கிறோம். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பாருங்க, 1 டே, ஒரு நாளைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசிச்சிங்களா? 1 மினிட்ல 16ல இருந்து 18, ஒரு நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்றேன். பட் அதுக்கப்புறம் லேட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஆவரேஜா, சராசரியா 20,000க்கு மேல நாம சுவாசிக்கின்றோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஒரு நாளைக்கு 20,000க்கு மேல. நம்ம அதை கவுண்ட் பண்ணு என்னைக்குமே பண்ண கிடையாது. நம்ம சாடி பேசுறோம், விளையாடுறோம், ஜாலியா தூங்குறோம், டிவி பார்க்குறோம், எல்லாம் பண்றோம். மூச்சு நம்ம சுவாசிட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு 20,000 முறைக்கு மேல நம்ம ஆவரேஜா சுவாசிக்கணும் அப்படிங்காங்க. ஸோ ஆச்சரியமா இருக்கா? ஸோ நாம வாழ்றதுக்கு ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஈஸியா தெரியும் சார் அப்படிம்பீங்க. அப்படிதானே? வெரி குட். ஆக்சிஜன் தேவை. இந்த ஆக்சிஜனை உடம்புக்குள்ள எடுத்துட்டு போய் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நச்சு வாயுவான கார்பன் டை ஆக்சைடு, CO2 சொல்லுவாங்க, கார்பன் டை ஆக்சைடு, அதை நம்ம வெளியேற்றுறோம். இப்ப நான் சொன்னோம்னா, காத்து நம்ம மூச்சு வாங்குறோம் அப்படின்னா ஆக்சிஜன் உள்ள இழுக்கிறோம், மூச்சு விடுறோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகுது. பட் எப்படி போகுது? உடலுக்குள்ள போய் அங்கேருந்து நச்சு வாயுவான கார்பன் டை ஆக்சைடா அது வெளியில வருது. சோ இந்த ஆக்சிஜன் உள்ள போய் கார்பன் டை ஆக்சைடு வெளியில ஏத்துற இந்த வேலையை தான் சுவாச மண்டலம் அப்படிங்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பண்ணுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? அப்ப இவர் எவ்வளவு பெரிய வேலையை பண்றாரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். சரியா? ஓகே, இத பத்தியா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு? சரி, இப்ப நம்ம போன கிளாஸ்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிற பார்த்தோம், செரிமான மண்டலம். உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு? சரி, இப்போ நான் என்னுடைய வேர்டு ஆக்டிவிட்டியை நான் ஷேர் பண்ணுவேன். நீங்க எல்லாருமே சாட் பாக்ஸ்ல கண்டிப்பா அதை ஆன்சர் பண்ணணும். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஒரே நிமிஷம். என்னுடைய ஸ்கிரீனை இப்போ நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஒரு 5 ஒன் வேர்டு, அதை நீங்க சொல்லணுங்க. இப்போ ஸ்கிரீன் உங்களுக்கு வருது. எஸ். ஸோ இங்கிலீஷ்ல இருந்தாலும் நான் தமிழ்னு சேர்த்து சொல்லுவேன். ஃபுட் இஸ் மிக்ஸ்டு வித் சாலிவா ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் இன்டென்சைன், எஸ்பகஸ், அப்புறம் மவுத்து, அப்புறம் லார்ஜ் இன்டென்சைன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதானே? ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்மால் இன்டென்சைன் அப்படிங்கிறது சிறுகுடல், மவுத்துங்கிறது வாய், அப்படிதானே? நம்ம அப்புறம் லார்ஜ் இன்டென்சைன் அப்படிங்கிறது பெருங்குடல், அப்புறம் ஈஸ்பகஸ் அப்படிங்கிறது உணவு குழாய், அந்த உணவு போகக்கூடிய உணவு குழாய். அப்போ ஃபுட் எங்க மிக்சடா இருக்கு? சாலிவால, மிக்சர் சாலிவா எங்க எங்க நடக்குது? எஸ், வெரி குட், மவுத், வாய். கரெக்ட், குட், கரெக்டா? வேற அடுத்து, ஃபுட் டிராவல்ஸ் டவுன் திஸ் டியூப்.
பேர்ல இருக்கு. எந்த டீப் வழியா போகுது உணவு? ஸ்டொமக்கா? ஸ்டொமக்குன்னா இறப்பை அப்படிம்பாங்க. மற்ற ஸ்மால் இன்டென்டைன், சிறுகுடல் பெருகுடல்லாம் தெரியும். இஸ்பகஸ் அப்படிங்கிறது உணவு குழாய். ஸோ டியூப் வந்தாலே இஸ்பகஸ் அப்படிதானே? இசோபகஸ். ரைட், வெரி குட். உணவு குழாய் வழியாக செல்லுகிறது. மூணாவது பாப்போமா? திஸ் ஹேஸ் திக் மஸ்குலர் வால்ஸ் தட் கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் டு ஸ்கியூஸ் த அண்ட் மிக்ஸ் ஃபுட். நம்ம லாஸ்டா பார்த்தோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படி சுருங்கி விரியும் போது அந்த ஃபுட்டை வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். திக் மஸ்குலர் வால்ஸ் இருக்கும். இதுல தடிமனான ஒரு சுவர் இருக்கும். ஸ்டொமாக்கா, ஈஸ்பகாஸா, ஸ்மால் இன்டென்ஷனா? இன்டென்ஷனா? எஸ், ஸ்டொமாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இறப்பை. கரெக்டா? எஸ், வெரி குட். ஓகே. ஆல்மோஸ்ட் ஆல் ஃபுட் பிரேக் டவுன் அண்ட் அப்சர்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஹியர். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். அப்படிதானே? ஒன் வேர்ட் பார்த்தோம். இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் எல்லா ஃபுட்டும் பிரேக் டவுன் ஆயிரும், அப்சர்வேஷன் நடந்துடும், உறிஞ்சப்படும். எங்க? ஸ்மால் இன்டென்ஷனா, ஈஸ்பகஸா, ஸ்டொமக்கா, லார்ஜ் இன்டென்ஷனா? எஸ், சிறுகுடல். எஸ், தமிழ்ல சொல்லியிருக்காங்க சிறுகுடல், ஸ்மால் இன்டென்ஷன். வெரி குட். அப்ப இதுதான் இந்த இடத்துல எல்லாமே ஃபுட், மேக்ஸிமம் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா ஃபுட்டுமே இதுல ஆயிரும். இது போகாதுன்னு எங்க ஆகும்னா, இந்த மாதிரி வாட்டர் ரீஅப்சர்வ்டு, அப்புறம் லெஃப்ட் ஓவர் ஃபுட் எங்க கேரியர் ஆகும்னா, அதுதான் பெருங்குடல், லார்ஜ் இன்டெஸ்டைன். கரெக்டா? ஸோ இந்த 5 பார்ட்ஸ், 5 ஒன்னுல நமக்கு ஈஸியா நம்ம பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். எல்லாமே கரெக்ட். குட். இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஸ்டொமக், இஸ்பகஸ், உணவு குழாய், ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல், பெருகுடல், இறப்பை அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டொமக் எல்லாமே புரிஞ்சுதா? எங்க எங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தக்கூடிய நம்ம வந்து இறப்பை அப்படின்னு டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமான மண்டலத்தை பத்தி நம்ம பார்த்தோம். கரெக்டா? சரி, இப்போ நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு வருவோம். இங்க நீங்க முக்கியமான பாகங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். 3 முக்கியமான பாகங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து சுவாச வழி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படிம்பாங்க. ட்ராக்ட். ரெண்டாவது முக்கியமா நமக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடிய லங்ஸ், நுரையீரல். லங்ஸ், நுரையீரல். மூணாவது சுவாச தசைகள். சுவாச தசைகள் அதாவது ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இங்கிலீஷ்ல சேர்த்து எழுதுறேன், ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ். சரியா? இந்த மாதிரி 3 முக்கியமான பாகங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுக்கும் நம்ம அந்த நீங்க சூஸ் பண்ற மாதிரி பொறுத்துக்க மாதிரி வேர்டு ஆக்டிவிட்டி நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்க பார்த்துடுமே, சுவாச வழி ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படிங்கிறது என்ன? காற்று நம்ம உடம்புக்குள்ள போகுது, அந்த பாதை தான். நம்ம வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு பாதை இருக்குல்ல, அதே மாதிரி காற்று நம்ம உடம்புக்குள்ள போற பாதை தான் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். பட் இது எங்கெல்லாம் கடந்து போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதை அழிச்சிடுறேன், இதுக்கப்புறம் இது தேவைப்படாதுல்ல, இதை அழிச்சிடுறேன். எங்கெல்லாம் கடந்து போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் நாசல் கேவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நாசி குழி. நாசல்னா நாசி, கேவிட்டினா குழி. ஸோ நாசி குழி. அதுக்கப்புறம் தொண்டைக்கு போகுது. சரிங்களா? தொண்டை அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்றோம்னா பாரிங்ஸ் அப்படிம்பாங்க. இதை இப்படி போட்டிருப்பாங்க, இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க. இது வந்து என்னன்னா பாரிங்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் தொண்டையில இருந்து எங்க வருதுன்னா குரல் வளைக்கு வருது. குரல் வளைய வந்து லாரிங்ஸ் அப்படிம்பாங்க. இது தொண்டை, இது குரல் வளை. ஸோ நாசிக்குழியில் ஆரம்பிச்சு தொண்டை குரல் வளைக்கு போகுது. அதுக்கப்புறம் மூச்சு குழாய்க்கு வருது, அதாவது மூச்சு குழல் அப்படிம்பாங்க, அதாவது ட்ராக்கியா அப்படிம்பாங்க. அதையும் எழுதுறேன், ட்ராக்கியா. இது வந்து மூச்சு குழல். நான் இங்கிலீஷ் தமிழையும் நான் சேர்த்து காமிக்கிறேன். பட் 2 ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த இங்கிலீஷ் டைம் தெரியறதுக்காண்டி இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட் நம்ம வந்து மூச்சுக்குழால், நாசிக்குழி மட்டும் தெரிஞ்சுக்கலாமா, அதை இங்கிலீஷ்ல நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால நான் எப்பவுமே அதை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ட்ராங்கியா அப்படிங்கிற ட்ராக்கியாக்கு அப்புறம் மூச்சு கிளைக்குழல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
அதாவது பிராங்காய் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பிராங்காய் இதுதான் மூச்சு கிளைக்குழல். அதுக்கப்புறம் இப்ப இந்த இந்த காற்று போகக்கூடிய அந்த பாதையை பத்தி பார்த்துருக்கோம். எங்கெல்லாம் போகுதுன்னா இந்த மாதிரி நாசிக்குழி, தொண்டை, லார்னிங்ஸ், அப்புறம் ட்ரெக்கியா, பிராங்காய் அப்படிலாம் பார்த்துருக்கோம்ல. அதுக்கப்புறம் மூச்சு கிளைக்குழல் பிராங்கியா வந்துட்டு, அதுக்கப்புறம் லாஸ்டா நுண் மூச்சு கிளைக்குழல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அது வந்து பிராங்கியோல்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்க இருந்து அடுத்து பிராங்கியோல்ஸ். இது வந்து தமிழ்ல வந்து மூச்சு கிளைக்குழல் அப்படிமா. இதெல்லாம் அடக்கியதான் அந்த பாதை. சரிங்களா? இதுதான் வெளிப்புற காற்றை நுரையீரலுக்கு எடுத்துட்டு போறக்கூடிய பாதை. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சரியா? ரைட். அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம்னா லங்ஸ பார்க்க போறோம். நுரையீரலை பார்க்க போறோம். இப்ப நுரையீரல் சுவாச மண்டலத்தோடைய முதன்மை உறுப்பு இவர்தான். இவர் வந்து சுவாச மண்டலத்தோடைய முதன்மை உறுப்பு நுரையீரல்கள் தான். லெஃப்ட் லங்ஸ், ரைட் லங்ஸ் அப்படின்னு ரெண்டெண்ணா இருக்கும். வலது நுரையீரல், இடது நுரையீரல் அப்படின்னு. ஸோ இவர் தான் முதன்மை உறுப்பு. ஸோ இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கூம்பு வடிவ நீங்க உங்க புக்கிலே இருக்கும். ஒரு கூம்பு வடிவத்துல இருக்கும். கான்செப்ட்ல இருக்கும். இணை உறுப்புகளா இருக்கும். அதாவது ஒரு ஜோடியா இருக்கும். இந்த சைடு இருக்கும், அப்புறம் இந்த சைடு இருக்கும். அப்படிதானே? சும்மா ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டா போடுறேன். இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இவை நம்மளுடைய மார்பறை செஸ்ட்மாங்கள அதோடைய உட்புறத்துல விலா எலும்புகளுக்கு நடுவுல இதயத்தின் இரு புறங்களிலும் பாதுகாப்பாக அமைந்துள்ளது. சரியா? நுரையீரல் எங்க இருக்குன்னா அங்கதான் இருக்கு. ஜோடியா இருக்கு. நம்மளுடைய மார்பறை அப்படின்னு சொல்லக்கூடிய செஸ்ட் அதோடைய உட்புறத்துல விலா எலும்புகளுக்கு நடுவுல, விலா எலும்பு நம்ம பார்த்துருவோம். விலா எலும்புக்கு நடுவுல இதயத்தோடைய இரு புறங்களிலும் பாதுகாப்பாக அமைந்துள்ளது. இது ஓகே. அடுத்து மூணாவது யாருன்னா ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாச தசைகள். சுவாச தசைகள் இது ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலதான் உதர விதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய டயப்ராம் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? டயப்ராம் அப்படிவாங்க இது இங்கிலீஷ்ல. ஸோ அதையும் வேணா எழுதுறேன் இங்க. டயப்ராம் இது இருக்கு. அதாவது உதரவிதானம் மற்றும் விலா இடை தசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விலா இடை தசைகள். ஸோ இங்கிலீஷ்ல வந்து இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அப்படிம்பாங்க. இதெல்லாம் உள்ளடக்கியதான் சுவாச தசைகள். இந்த சுவாச தசைகள் வந்து ஒரு பம்பு மாதிரி செயல்பட்டு நம்ம மூச்சை உள்ள இழுக்கும் போது அப்புறம் வெளியிடும் போதும் நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியும் காற்றை விசையுடன் தள்ளுறது இவர் தான். பம்பு பார்த்துருக்கீங்களா? ஒரு டேங்க்ல தண்ணியை ஃபில் பண்றதுக்கும் டேங்க்ல இருந்து தண்ணியை வெளியிடுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ற மாதிரியே யோசிச்சுக்கோங்க. நம்ம மூச்சை உள்ள இழுக்கிறோம், வெளியில விடுறோம். அதெல்லாம் நுரையீரலுக்கு உள்ள கொண்டு போனோம். அப்புறம் உள்ளேயும் வெளியேயும் அந்த காற்றை விசையோட தள்ளுறதுக்கு யாரு யூஸ் ஆகிறாங்க, யாரு வேலை பண்றாங்கன்னா இவங்க தான். சுவாச தசைகள், ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான இதெல்லாம் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா நீங்க இப்ப நம்மளுக்கு வந்து ஒன் பை ஒன்னா சொல்றோம். பட் நீங்க ஆர்வம் இருக்கும் போது இன்டர்நெட் எடுத்து பாருங்க. உடம்பு எப்படி செயல்படுது, ஒவ்வொரு பாகங்களும் எப்படி செயல்படுது, நம்ம சாப்பாடு எப்படி கன்வெர்ட் ஆகுது, அது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிடும் போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். உலகத்துல 7 அதிசயங்கள் அதெல்லாம் வந்து பார்க்க அது அதிசயமா இது அதிசயமான்னு தெரியும். ஆனா உடம்பை விட எதுவுமே அதிசயம் கிடையாது. அந்த அளவுக்கு அவ்வளோ பாகங்கள், அவ்வளோ வேலை நிறைய இருக்கு. அதை நீங்க டீட்டெயிலா படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங். அப்படி அடுத்து இப்படி செய்யுதா, அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இப்படி இருக்கா, நம்ம தூங்கும் போது மூளை என்ன பண்ணுது, அப்ப தசைகள் என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்கு. அதை நீங்க டைம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. ஏன்னா நீங்க 5th படிக்கும் போது கொஞ்சம் புரியாம இருக்கலாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. நீங்க ஹையர் கிளாஸ் போக போக நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சிருவீங்க. ஓகே ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்ஸை காமிக்கிறேன். என்னுடைய போட்டோ காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து அனிமேஷன் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். நம்ம புக்கில் உள்ள போட்டோ தான். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துரும். சரியா?
ரைட். ஸோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் நாசி குழி இருக்கு. கரெக்டா? நாசி குழி இருக்கா? மேல நாசி குழியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நேசல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நேசல் கேவிட்டி. அதுக்கப்புறம் அங்க கீழே நாசி அல்லது மூக்கு துவாரம் அப்படின்னு ஒரு இதான் நாஸ்ட்ரில்ஸ் அப்படிம்பாங்க இதை. சரிங்களா? நாஸ்ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எங்க வரோம்னா தொண்டைக்கு வரோம். கரெக்டா? தொண்டை. அதுக்கப்புறம் குரல் வளை இருக்கு கீழே. அதுக்கப்புறம் குரல் வளைக்கு அப்புறம் கீழே அப்படியே பாருங்க மூச்சுக்குழல் இருக்கு. மூச்சுக்குழல் அப்படிங்கிறது இருக்கா? மூச்சுக்குழலுக்கு அப்புறம் ரெண்டு பக்கமுமே நுரையீரல் நீங்க பாக்குறீங்க. வலது நுரையீரல், லெஃப்ட் லங்ஸ், ரைட் லங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வலது நுரையீரல், இடது நுரையீரல் பாக்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த வரி வரியா போட்டிருக்க அதே இடத்துல போட்டிருப்பாங்க மூச்சு கிளைக்குழல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மூச்சு கிளைக்குழல். ஓகே. அதுக்கப்புறம் கீழே மூச்சு சிறுகுழல் போட்டிருக்காங்களா? மூச்சு சிறுகுழல். ஓகே. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா மூச்சு சிற்றறை. ஓகே. ஃபைனலா உதரவிதானம் போட்டிருப்பாங்க. டயஃப்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம இப்ப லாஸ்டா பார்த்தோம். சுவாச தசைகள் மசில்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இவர் வந்து அந்த பம்பு மாதிரி செயல்பட்டு பண்ணுவாரு சொல்லிட்டு. ஓகே. இப்போ இப்ப நம்ம அந்த நாசி அல்லது மூக்கு துவாரம் வழியா காற்று உள்ள போகுது. எங்க போகுது? ஃபர்ஸ்ட் நாசி குழிக்கு போகுது. அப்படிதான் நேசல் கேவிட்டிக்கு போகுது. அதுக்கப்புறம் தொண்டைக்கு போகுது. அதுக்கப்புறம் குரல் வளைக்கு போகுது. அதுக்கப்புறம் மூச்சுக்குழல் போகுது. அதுக்கப்புறம் மூச்சு கிளைக்குழல் போகுது. கரெக்டா? ஓகே. அதுக்கப்புறம் ஃபைனலா எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஸ்கிரீன். அதுக்கப்புறம் மூச்சு குழலுக்கு போன பிறகு மூச்சு கிளைக்குழல் போகுது. அதுக்கப்புறம் மூச்சு சிறுகுழல் அப்படியே வரிசைக்கா நம்ம போறோம். மூச்சு கிளை அந்த பார்ட்ஸ் நீங்க மாத்தி எழுதிட்டீங்கன்னா தப்பாயிரும். அதுதான் பிக்சரை காமிக்கிறோம். மூச்சு குழல், மூச்சு கிளைக்குழல், மூச்சு சிறுகுழல். அதுக்கப்புறம் ஃபைனலா மூச்சு சிற்றறைக்கு போகுது. இது வந்து பாதையை மட்டும் தான் எழுதும். இதுல நீங்க டயஃப்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் எழுதக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் இதுல எழுதக்கூடாது. அது அவர் வந்து பம்பு மாதிரி செயல்படுறாங்க தனி. இந்த பாதையை கட்டங்கும் போது இதுதான் நீங்க எழுதணும். ஓகே, கிளியர் ஆயிட்டா? ஓகே. ஸோ இப்போ நம்ம படிச்சாச்சு. அதை நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ரியலா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ என்னுடைய ஸ்க்ரீனை இப்போ நான் ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம். என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ரைட்டா? ரைட். இப்போ நம்ம சூஸ் பண்ணி பார்க்கலாமா? மேட்ச் பண்ணி பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ணிருக்காங்க? இப்போ ஒரு மனிதர் உருவம் இருக்கு. அதுல இப்ப நம்ம பார்த்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிற சொல்லிட்டு சுவாச மண்டலத்தோட உறுப்புகள் இருக்கு. மவுத்து, டயஃப்ராம், லங்ஸ் எல்லாம் இருக்கு. நேசல் கேவிட்டி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே ட்ரக்கியா அப்படிலாம் இருக்கு. அப்படிதான் இதெல்லாம் நம்ம இது பண்ண போறோம். ரைட்டா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சதுல இருந்து ஆரம்பிப்போம். ஓகே. அது என்ன அப்படின்னா எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? மவுத்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆமா, வெரி குட். ஓகே. மவுத் எங்க இருக்கு? இதை அப்படியே சூஸ் பண்ணி இதுல வச்சுக்கோங்க. கரெக்டா? மவுத்ல இருந்து ஆரம்பிக்கும். வாய் அப்படிதானே? வாயில இருந்து ஆரம்பிக்கும். அடுத்து நேசல் கேவிட்டி. கரெக்டா? நேசல் கேவிட்டி இங்க இருக்கு. நேசல் கேவிட்டி இதா இருக்கு. வெரி குட். கரெக்டா? சரி. அடுத்து என்ன பண்ணலாம்? அப்புறம் வேற பார்ட்ஸ் அதுக்கு அடுத்து என்ன வரும்? நேசல் கேவிட்டிக்கு அப்புறம் எஸ் ஃபேரிங்ஸ் அப்படின்னு வரும். எஸ், வெரி குட். ஸோ ஃபேரிங்ஸ் எங்க வரும்? அதுக்கு அடுத்த பாட்டு என்ன இருக்கோ அதான். அப்போ இதை போட்டலாமா? இந்த இருப்பாங்க. எஸ், கரெக்ட். வெரி குட். ஃபேரிங்ஸ்க்கு அப்புறம் என்ன வரும்? லேரிங்ஸ். கரெக்டா? ஸோ இந்த லேரிங்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதுல ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த எபிக்ளோட்டிக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதை நான் சூஸ் பண்ணேன். பட் உங்க புக்ல இந்த லேரிங்ஸ் பேரிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த டைம் தான் இருக்கும். பட் அதை நம்ம காமிக்காம தான் அது ஏதோ தப்பு காமிச்சோன்னே நம்ம தப்பு விட்ற மாதிரி ஆகக்கூடாது. அதனால அந்த எபிக்ளோட்டிக்ஸ் வந்து இதுல இது பண்றேன். சரிங்களா? பட் உங்களுக்கு பேரிங்ஸ் அப்புறம் லேரிங்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம லேரிங்ஸ் வந்து இதுல பண்றேன். இதுதான் லேரிங்ஸ். கரெக்டா? லேரிங்ஸ் போட்டாச்சா? ஓகே. அதுக்கப்புறம் என்னப்பா வரும்?
லாரிங்ஸ் அப்புறம் யோசிச்சிங்களா? என்ன வரும்? எஸ், என்ன வரும்? ட்ரக்கியா. கரெக்டா? ட்ரக்கியா எங்க வரும்? அதுக்கு அடுத்த இடத்துலயே நீங்க பார்க்கணும். ஸோ ட்ராக்கியா இந்த இருக்கு. இதுக்கு அடுத்த இடமே இது இதா இருக்கு. அப்ப இதுல சூஸ் பண்ணிக்கோங்க. வெரி குட். ட்ராக்கியா வந்துட்டா? அப்ப ட்ராக்கியா அடுத்து வேற என்ன அடுத்த பார்ட்ஸ் என்ன போடுவீங்க? ட்ராக்கியா அடுத்து பிராங்காய். வெரி குட். பிராங்காய் எங்க வரும்? அதுக்கு அடுத்த இடமே பார்க்கணும். ஸோ இங்க பிராங்கஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த இருக்குல்ல இதுதான். இதை வந்து நம்ம அடுத்த இடத்துல இதை போட்டலாம். சரியா? போட்டாச்சு. வெரி குட். அடுத்து அடுத்து இதுல வந்து ஒரு பார்ட்ஸ் நம்ம போட்டிருப்பாங்க. தட் இஸ் ஆல்வியோலை அப்படிங்கறத போட்டிருப்பாங்க. அது எங்க வரும்னா இந்த இடத்துல வரும். அதுதான் நம்ம தமிழ்ல சொல்றோம்ல, அந்த மூச்சு சிற்றறை, மூச்சு நுண்குழல், மூச்சு கிளைக்குழல் எல்லாம் சொல்லணும்னா அது அது அந்த பார்ட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியான பார்ட்ஸ் உதரவிதானம், டயப்ராம் இந்த இடத்துல வரும். எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணியாச்சா? இல்ல, இன்னும் லங்ஸ் இருக்கு. லங்ஸ் இந்த இருக்கு. இது லங்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சரியா? இதை நம்ம போடலாம். இது வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் எல்லாமே கிளியர் இருக்கா? எதுவும் டவுட் இருக்கா இதுல பாருங்க. இதை நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பார்ட்ஸை இங்கிலீஷ்ல கேட்கும் போது எக்ஸாம்ல கேட்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ உதரவிதானம் எழுதிட்டேன், டயப்ராம் அப்படிங்கறத எழுதிட்டேன். அப்புறம் ஆலியோலே, அது ஆலியோலே தான் சொல்லுவாங்க. லங்ஸை வந்து நுரையீரல் அப்படிங்கிற சொல்றாங்க. சரிங்களா? ட்ராக்கியா குரல் வலை, லாரிங்ஸ் குரல் வலை, ட்ராக்கியா அப்படிங்கிறது மூச்சு குழாய் அப்படிங்கறத போட்டிருப்பாங்க. சரியா? புக்ல. அப்புறம் வேற என்ன பார்ட்ஸ்லாம்? மவுத்து அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, வாய், மூச்சு குழாய் அப்படிங்கிற பிராங்காய் அப்படிங்கிறது மூச்சு குழாய், பிராங்கஸ் அப்படி போடுறோம் மூச்சு குழாய். அப்புறம் நாசிக்குழி. ஸோ தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து இருக்கு. ஓகே, ரைட். சப்மிட் பண்ணி பார்ப்போம், ஆன்சர் எப்படி வருது பார்ப்போம். ஓகே, சொல்றோம். வெரி குட். ஸோ ஆன்சர் கரெக்ட். பாத்தீங்களா? வீட்டுல போயிட்டு நீங்களே இந்த மாதிரி ஒரு மனித பிக்சர் மாதிரி வரைஞ்சுக்கிட்டு பார்ட்ஸை நீங்களே ஒரு தடவை அப்படி குறிச்சு பாருங்க. எது எது இந்த இடத்துல வரும், மவுத் எங்க வரும், டயப்ராம் எங்க வரும், லங்ஸ் எங்க வரும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்க குறிச்சு பாருங்க. தமிழ்லயும் அந்த போட்டோ காமிச்சேன், இங்கிலீஷ்லயும் காமிச்சாச்சு. ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம புக்ல ஒரு டூ யூ நோல ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது நிறைய பேர் ஒரு ஸ்மோக்கிங், புகைப்பிடிக்கிறாங்க. அதுதானே புகைப்பிடித்தல், அந்த பழக்கம் இருக்கு. இந்த புகைப்பிடித்தல் பழக்கம் ரொம்ப மனிதர்களை ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது, மனிதர்கள் பாதிக்கு. இப்படிக்கும் பார்த்தீங்கன்னா புகையிலை, அந்த புகைப்பிடிக்கும் போது அந்த டப்பால வந்து அந்த வார்னிங்லாம் கொடுத்துருப்பாங்க. புகை பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆடு ஏதாவது வந்ததுன்னா அந்த ஆடுக்கும் அந்த கீழே போடுவாங்க, புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடு. ஆனாலும் அதை பண்ணிட்டே இருக்காங்க. மனிதர்கள் வந்து ஸ்மோக்கிங் பண்ணிட்டே இருக்காங்க. புகையில நச்சுவாயுவான கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு இருக்கு. கார்பன் டை ஆக்சைடை விட கொஞ்சம் டேஞ்சரஸான கேஸ் தான் இவர், கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ்ல பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. கார்பன் மோனாக்சைடு. புகையில அந்த அவங்க புகைக்கிறாங்கல்ல, அந்த புகையில பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு வந்து இருக்கு. புரியுதா? அப்போ யோசிச்சு பாருங்க, கார்பன் மோனாக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடோட இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸ் சொன்னேன். ஏன்னா இந்த கேஸை நம்ம சுவாசிக்கும் போது மூச்சு திணறல் ஏற்படும். மூச்சு திணறல் ஏற்படும். நீங்க சம்டைம்ஸ் இந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, இல்ல நியூஸ்ல வந்திருக்கும். ஒரு இடத்துல தீ விபத்து நடக்கு அப்படின்னா புகை நிறைய உருவாகும். அவங்க தீயால
அஃபெக்ட் ஆகட்டாலும் இந்த புகையால மூச்சுத்திறன் ஏற்பட்டு டெத் ஆயிருப்பாங்க. நீங்க அந்த நியூஸை படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். மேபி இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வித்தியாசமா இருக்கும். என்னடா தீ படலையா? தீ விபத்துல அவங்க அதாவது அந்த ரூம் தான் அந்த அவங்க அந்த பில்டிங் தான் எல்லாமே. ஆனா டைரக்டா தீ வந்து படல. ஆனா ஒரு க்ளோஸ் ரூம்ல இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு ஏசி அந்த மாதிரிலாம் வரும். அந்த ஏசி வந்து வெடிச்சு அந்த புகை வந்து இது வரும். சரிங்களா? சோ அந்த புகைய சுவாசிக்காங்களா? ஏன்னா அவங்க தூங்கிட்டு இருக்கலாம். இல்ல அந்த ரூம்ல வந்து வேற எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இல்லாம இருக்கலாம். அப்ப அந்த 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 புகையை அவங்க சுவாசிக்காங்க. நம்ம ஏன்னா நம்ம ஸ்டாப் பண்ண முடியுமா? நான் இல்லப்பா என்னால கார்பன் மோனாக்சைடு சுவாசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண முடியும். நம்ம நம்ம பதட்டத்துல இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமான மூச்சு இழுப்போம். கரெக்டா நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. நம்ம பதட்டத்தில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் மூச்சு வாங்குவோம், மூச்சை இழுப்போம், மூச்சை விடுவோம். ஏன்னா அது வந்து பதட்டம். உடம்பு உடனே வேலையெல்லாம் பண்ணும். அதுக்கு தான் சொல்லுவாங்க ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமா இருக்கும்போது நல்லா மூச்சை இழுத்து உள்ள விழு அடிப்பாங்க. அதுக்கு தான் தியானம் அதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்க இப்போ சின்ன பிள்ளையில உங்களுக்கு தெரியாது. நீங்க வளர வளர அந்த இதெல்லாம் பண்ணும்போது பதட்டமா இருக்கும் போதெல்லாம் அது பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அந்த டைம்ல நம்ம மூச்சை அதிகமா உள்ள இழுக்கிறலாம் வேலையை பண்ணும். அப்ப இந்த தீ விபத்து ஏற்படும் அவங்க நார்மலா இருக்க மாட்டாங்க. ரொம்ப பதட்டம் இருப்பாங்கன்னா அப்போ அதிகமான மூச்சை உள்ள இழுப்பாங்க. அப்ப அங்க யார் இருக்காது? ஆக்சிஜன் இல்ல. ஆக்சிஜன் கம்மியாயிட்டாரு. ஏன்னா தீக்கு ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். அந்த ஆக்சிஜன் அங்க செலவழிஞ்சிருவாரு. நீங்க நினைக்கலாம் சார் ஆக்சிஜன் இருக்குங்களா சார் அப்படின்னு நினைக்கலாம். அதுதான் சொல்றேன். ஆக்சிஜன் அங்க செலவழிஞ்சிருவாரு. யார் பாருன்னா கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி ஆட்கள் அதிகமாயிருவாங்க. சோ அவங்கள சுவாசிக்கும் போது அது எங்க கொண்டு விட்டுருதுன்னா டெத்ல கொண்டு விட்டுருது. சரிங்களா? அப்போ எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கு. சாதாரணமா ஸ்மோக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விட முடியாது. ஏன்னா அது அவங்கள மட்டும் இல்ல எல்லாருமே பாதிக்கும். சின்ன குழந்தைகள்ல இருந்து உயிரினங்கள், ஆடு, மாடு எல்லாருமே நம்மளுக்கு வந்து முக்கியம். அந்த பூமி வந்து யாரோ ஒருத்தருக்கு சொந்தம் கிடையாது. சரியா? அப்ப காற்று மாசுபாடு ஏர் பொல்யூஷனை இது உண்டாக்குது. ஏர் பொல்யூஷன் உண்டானா அதனால பலவிதமான சுவாச நோய்கள் வரும். சரியா? சோ புகைப்பிடித்தது அவங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய்க்கு காரணமா இருக்கு. லங்கு கேன்சர் வாங்க. அது மட்டும் இல்லாம அதை சுவாசிக்கும் போது ஒரு 10ல 15ல ஒருத்தருக்கு அவங்க சுவாசிக்கனாலையும் அவங்களுக்கு அந்த ஒரு நோய் வருது அப்படிங்கிறதும் டேட்டா சொல்லுது, தகவல் சொல்லுது. சரிங்களா? அதனால பக்கத்துல வந்து ஒரு பெரிய அண்ணன், பெரிய தாத்தா யாராவது ஒருத்தர் ஸ்மோக் பண்றாங்க, இல்ல அப்பாவோ சித்தப்பாவோ யாரோ ஒருத்தர் ஸ்மோக் பண்றாங்கன்னா சொல்லுங்க. பக்கத்துல வச்சு பண்ணாதீங்க அப்படின்னு. இது என்ன, இது உங்களோட ரைட்ஸ், உரிமை சொல்லணும். பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன் கேட்டா இதை சொல்லணும். நீங்க நான் படிச்சிருக்கேன். அந்த புகையை நீங்க வெளியில விடும்போது நான் சுவாசிக்கும் போது அது வந்து எனக்கு அஃபெக்ட் ஆகுது, என்னுடைய லங்ஸ் என்னோட நுரையீரலுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? அதனால இது ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா எடுக்க வேண்டிய விஷயம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வேர்டு ஆக்டிவிட்டி பார்த்தோம். எல்லாத்தையும் மேட்ச் பண்ணீங்க. நேசல் கேவிட்டி, லங்ஸ், டயஃப்ராம் எல்லாத்தையும் பார்த்தீங்க. அப்புறம் அந்த 3 முக்கியமான உறுப்புகளை நான் சொன்னேன். முதன்மை பாகங்களை சுவாச வழி அப்படிங்கிற ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், நுரையீரல் லங்ஸ், சுவாச தசைகள் ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் எல்லாமே பார்த்தோம். சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு ஒரு உங்களுடைய சயின்ஸ் நோட் எடுத்துக்கோங்க. ஒரு 5 டிக்டேஷன் வேர்ட் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ரீகால் பண்ணிட்டு ஹோம் ஒர்க் நான் சொல்றேன். சரியா? 5 டிக்டேஷன் வேர்டு என்னன்னா ரெஸ்பிரேஷன் சுவாசம், ரெஸ்பிரேஷன் சுவாசம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அடி போட்டுருவோம். அதுல இருந்து ரெஸ்பிரேஷன் உங்களுக்கு தெரியும், சுவாசம் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது ரொம்ப அவுட் ஆஃப் த வேர்ட்லாம் நினைக்கிறீங்க. அதே நம்ம டாபிக்ல இருக்க வேர்டு தான் ரெஸ்பிரேஷன் சுவாசம். ரெண்டாவது வேர்ட் லங்ஸ், நுரையீரல். ஸோ இது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறீங்க அப்படிதானே? லங்ஸ், நுரையீரல். அதுக்கப்புறம் மூணாவது வார்த்தை டயஃப்ராம், உதரவிதானம். டயஃப்ராம், உதரவிதானம். டயஃப்ராம், உதரவிதானம். நாலாவது ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபாடு. ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபாடு. ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபாடு. அதுக்கப்புறம் அஞ்சாவது வேர்டு டிராக்கியா, மூச்சு குழல். டிராக்கியா, மூச்சு குழல். குரல் வலைக்கு கீழே அந்த மூச்சு குழல் இருக்கும். கரெக்டா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5 வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே.
ஸோ ரெஸ்பிரேஷன் சுவாசம், லங்ஸ் நுரையீரல், டயப்ராம் உதரவிதானம், ஏர் பொல்யூஷன் காற்று மாசுபாடு, அதுக்கப்புறம் இப்போ சொன்னா மூச்சுக்குழல், சரிங்களா, மூச்சுல் ட்ராக்கியா அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ஹோம் ஆக்டிவிட்டி அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி தான். வீட்டுக்கு போன பிறகு நார்மலா உட்காந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை மூச்சை விடுறீங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு நார்மலா, அதாவது பேசிக்கிட்டோ டிவி பார்த்தோ அதை கவுண்ட் பண்ண முடியாது. ஒரு அமைதியா ஒரு ரூம்ல உட்காந்து நார்மலா உட்காரும் போது ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை மூச்சு விடுறீங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா, அந்த ஒரு நிமிஷத்துக்கு நீங்க கவுண்ட் பண்ண பிறகு ஒரு 10 டைம் ஜம்பிங் பண்ண போறீங்க. ஒரு ஜம்பிங் இல்லைன்னா வேற ஏதாவது தோப்பு கரணம், அது ஈஸி. அடுத்த தோப்பு கரணம் போட்டுக்கோங்க. 10 முறை 10 முறை தோப்பு கரணம் போட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அதே மாதிரி அந்த மூச்சை விடுறீங்களே அதை கவுண்ட் பண்ணி பாருங்க. ஸோ ரெண்டு, ஒன்று வந்து நார்மலா உட்காந்து நீங்க மூச்சை விடுறத கவுண்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் அது கவுண்ட் பண்ணி எழுதுறீங்க. 30, 40, ஏதோ 18, ஏதோ ஒன்று சம்திங், அது நீங்களே எழுதிக்கோங்க. எழுதிட்டு தோப்புக்கரணம் போடுங்க. தோப்புக்கரணம் போட்டுட்டு ஒரு 10 முறை தோப்புக்கரணம் போட்டுட்டு இப்போ நீங்க மூச்சை விடுவீங்கல்ல அதை கவுண்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டுத்துக்கு எதுவும் வித்தியாசம் இருக்கா? ரெண்டுமே 12 12 தான் வருது, இல்ல ரெண்டுமே 13 13 தான் வருது, அப்படி வருதா? இல்ல ஒன்னு 10 வருது, இன்னும் 12 வருது சார், ஒன்னு வந்து 12 வருது, இன்னொன்னு 24 வருது சார், இதை எதுனாலும் இருக்கலாம். அது தப்பு ரைட் நான் இப்ப சொல்லல, நீங்க நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணிட்டு அதை போட்டோ எடுத்து நான் இன்னைக்கு கவுண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோஆர்டினேட்டர் அனுப்புங்க, அவங்க எங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகே, அந்த ஆக்டிவிட்டி ஈஸி தானே, பண்ணலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் இது வரைக்கும் போதும். எதுவும் டவுட் இருக்கா? அடுத்த கிளாஸ்ல நம்ம மீதி உள்ள டாபிக்கை பார்ப்போம். டவுட் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் நடக்குது. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.